பாஸ் வீட்டின் கண்டஸ்டன்ட்ஸ்களே, இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் புதிதாக நுழைய போகும் கண்டஸ்டன்ட்ஸ்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 போட்டோக்களுள் எவர் பேய் பாஸ் வீட்டிற்குள் நுழைய தகுதியானவர் என தேர்ந்தெடுங்கள். எல்லாரோட போட்டோவையும் அழிச்சிட்டேன். இனி யாராலையும் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இந்த பேய் பாஸ் வீட்டோட டைட்டில் வின்னர் நான் தான். என்னாச்சு என்னாச்சு? பன்மேலி குத்தீஸ்வரரே, நீங்கள் இருவரும் இந்த பேய் பாஸ் வீட்டின் விதிமுறைகளை மீறியதால் உங்கள் இருவருக்கும் இந்த பேய் பாஸ் தண்டனை வழங்க போகிறது. இது என்ன கோஸ்ட் பாஸ் கர்ஸ் கார்டு? ஒருவேளை கர்ஸ் கார்டுன்னு சொல்லி நர்ஸ் வேலை செய்ய சொல்லுவாங்களோ? ஏபா பேய் பாஸ் பரவாயில்லப்பா, நர்ஸ் தொழில் தெய்வ தொழிலுக்கு சமன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் நர்ஸ் வேலை பார்க்கறேன். முட்டா பயலே, ஒழுங்கா கார்ட படிச்சு பாருடா. ஏபா பேய் பாஸ், என்னப்பா புதுசா மரியாதைலாம் குறையுது? இந்த பேய் பாஸ் வீட்டோட விதிமுறைகளை மீறின உங்க 2 பேருக்கும் நான் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏபா பண்ணு மேலேயே அம்பி மாதிரி இருந்த பேய் பாஸ் அண்ணியனா மாத்தி விட்டுட்டியேப்பா. டாய் டாய் டாய், அத விடு. அந்த கோஸ்ட் பாஸ் கர்ஸ் கார்டுல என்ன கர்ஸ் போட்டிருக்குதுன்னு படிச்சு சொல்லு. சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா? எந்த பண்ணு மேலேயே இவனுங்க ஏதோ கிச்சிக்கா மஜிக்கான்னு ஏதோ பாசையில எழுதியிருக்காங்கப்பா, ஒண்ணுமே புரியல. இத டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எனக்கு தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி வேணும்பா. நடமாடும் டிக்ஷனரியே இருக்கிறப்போ எதுக்குடா டிக்ஷனரி புக்கு? அந்த கார்டை கொண்டாடா, நான் படிச்சு சொல்றேன். கோஸ்ட் பாஸ் கர்ஸ் கார்டா. கர்ஸ் குத்தீஸ்வரன் and Banmel E. Both Kutteswaran and Banmel E have broken the rule of the Ghost Boss house. As a consequences, Kutteswaran is transformed to crow and Banmel E is transformed to a cockroach. யப்பா சப்டைட்டில்ஸ் போடுங்கப்பா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போச்சு, எல்லாமே போச்சு. யப்பா பண்ணு மேலேயே என்னப்பா ஆச்சு? கண்ணுல இருந்து கங்கை ஆறு வந்துட்டு இருக்குது. வாட் ஹேப்பன்டு? யப்பா பேய் பாஸ் சீக்கிரம் சப்டைட்டில்ஸ் போடுங்கப்பா. சப்டைட்டில்ஸ் தானே, நானே சொல்றேன் கேளு. இந்த பேய் பாஸ் வீட்டோட விதிமுறையை மீறினதுனால உங்களுக்கு கோஸ்ட் பாஸ் கர்ஸ் கார்டு கொடுத்திருக்கிறோம். அந்த சாப கார்டுல எழுதினபடி ரூல்ஸ மீறினதுனால பன்மேலி ஒரு ஆடாவோ குத்தீஸ்வரனான நீ ஒரு காகமாகவோ மாற போறீங்க. புத்திசாலித்தனமா பண்றேன்னு நினைச்சு முட்டாள்தனமா அவசரத்துல பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பேய் பாஸ். உங்களுக்கு வேணும்னா அந்த 3 பேரையும் கூட ஒண்ணா கூட பேய் பாஸ் வீட்டுக்கு வர சொல்லுங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டதுதான். எனவே தண்டனையை அனுபவிங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கோஸ்ட் பாஸ் கர்ஸ் கார்டு இந்த நொடியில் இருந்து ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. சோழி முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. பேய் பாஸ், ஒரு சாதாரண போட்டோவை எரிச்சதுக்கா எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறீங்க? பேய் பாஸ், இந்த சாபத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆச்சா சொல்லுங்க. ஆமா பேய் பாஸ், எங்க ஊர்ல எல்லாம் சாமியார் சாபம் விட்டாங்கன்னா சாப விமோச்சனம் கேட்போம். அந்த மாதிரி இந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம்னு சொல்லுங்க பேய் பாஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாபத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழியினை அந்த கர்ஸ் கார்டு பின்புறத்தை திருப்பி படிக்கவும். என்னது, கார்டுக்கு பின்னாடி இருக்குதா? எப்பா எப்பா, குனிய முடியலையே. யப்பா, பண்ணு மேலையே பாத்துப்பா, நீ ஒரு ஆடு, அது அரகம்புல்லு நினைச்ச அந்த கார்டுக்கு இது சாப்பிட்டு போடாத. டாய் டாய், தேங்காய் சரட்டி மண்டையா, அது எனக்கே தெரியும்டா. Solution to the curse. To remove the curse, you must re-enter the ghost boss house. What? என்னது வாத்தா? என்னப்பா வாத்து முட்டை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருமா? Katheswara, let me explain clearly. To remove the curse you possessed, you must have re-entered the ghost boss house. டாய் டாய், நிப்பாட்டுங்கடா. ஏண்டா இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டு வர்றப்ப மட்டும் செந்தமிழ், பைந்தமிழ், கோனார் தமிழ் எல்லா தமிழ்லயும் பேசுனீங்க, இப்ப மட்டும் என்னடா இங்கிலீஷ்ல பேசுறீங்க? ஒழுங்கா தமிழ்ல பேசுங்கடா. சரி, தமிழில் கூறுகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாபத்தில் இருந்து நீங்கள் விடுபெற வேண்டும் என்றால் நீங்கள் பேய் பாஸ் வீட்டிற்குள் நுழைய வேண்டும். பேய் பாஸ், அநேகமா நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஏற்கனவே பேய் பாஸ் வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். ஆமாப்பா, நாங்க பேய் பாஸ் வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். இப்போ இருக்கிறீங்க, இன்னும் 5 நிமிஷத்துல இருக்க மாட்டீங்கடா. அச்சச்சோ, இது கார்ல ஏத்துறப்ப போட்ட மயக்க மருந்து புகை தானே? அச்சச்சோ, புகைய போட்டு பூலோக அனுப்ப போறானுங்கடா. ஆஹா, கார் வந்துருச்சு அட்டுக்குடோ, நம்ம கதி அவ்வளவுதான். சம்போ காளி இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலே. எம்மாடி, என்ன காரு மறுபடியும் சத்தம் கேக்குது? ஒருவேளை வேற யாரோ கார்ல போறாவளா?
யாரா இருக்கும்? சொன்னபடி சம்போ காளி அப்பவே கார்ல போயிட்டாலே, இப்போ போறது யாரா இருக்கும்? அண்ணா வந்துட்டாளுவளே, வாடிரே